பார்க்க போகிற ஸ்டடி என்னென்னா ஸ்டடி டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் டீச்சிங் ப்ரோக்ராம் ஆன் நாலேஜ் regarding prevention of reinfection among patients with myocardial infarction in a selected tertiary hospital, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த என்ன பக்கம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் டீச்சிங் மூலமாக இந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், ஹார்ட் அட்டாக் வராமல் எப்படி நம்மளால் பார்த்துக்க முடியும், இந்த ஸ்ட்ரக்சர்ட் டீச்சிங்னால இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஸ்டடி மூலமாக நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ரீஇன்ஃபெக்ஷன், அதாவது ஃபஸ்ட் டைம் அட்டாக் வந்த பிறகு, மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு ரெண்டாவது டைம் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டு இல்லாதனால, நாலேஜ் இல்லாதனால ரெண்டாவது டைம் வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2.2%லேருந்து 10.5% வரை இருக்குது. இந்த எஜுகேஷன் ரூரல் ஏரியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அதனால் நம்ம ரீஇன்ஃபெக்ஷன், திருப்பி ஹார்ட் அட்டாக் வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்னா போதுமான நாலேஜை கொடுக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர் டீச்சிங். எதுக்காக இந்த ஸ்டடி பண்ணுற ரிசர்ச் எதுக்காக ரொம்ப மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது எவ்வளோ நாலேஜ் பேஷண்ட்டுக்கு இருக்குது, இந்த டீச்சிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டு, to assess the effectiveness of structured teaching program regarding the prevention of reinfection among patients with myocardial infarction. இந்த ஸ்ட்ரக்சர் டீச்சிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ரெண்டாவது அட்டாக் வராமல், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வராமல், ஹார்ட் அட்டாக் வராமல் பார்க்குறதுல இந்த ஸ்ட்ரக்சர் டீச்சிங் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நம்ம இதில் செகண்ட் பாயிண்டில் நம்மளோட குறிக்கோளாக சொல்லுவோம். objectives to compare the pre-test and post-test level of knowledge about prevention of reinfection among patients with myocardial infarction. அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் ஸ்ட்ரக்சர் டீச்சிங் மூலமாக இம்ப்ரூவ் ஆகுது, அதை எப்படி செக் பண்ணுறோம்னா, முதல்ல ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். ரெண்டாவது இந்த ஸ்ட்ரக்சர் டீச்சிங் கிளாஸ் எடுத்த பிறகு திருப்பி ரெண்டாவது டெஸ்ட் வைக்கிறோம். நாலாவது அட்டெக்ட் என்னன்னா, டு ஃபைண்ட் அவுட் த அசோசியேஷன் பிட்வீன் த போஸ்ட் டெஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் அபவுட் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ரீஇன்ஃபெக்ஷன் அமங் பேஷண்ட்ஸ் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வித் செலக்டட் டெமோகிராஃபிக் வேரியபிள்ஸ். அவங்களுக்கு எந்தளவு நாலேஜ் வேரி ஆகுது ஒவ்வொரு ஏஜ் குரூப்பு, அதாவது குழந்தை, அதாவது 45 இயர்ஸ் இந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வேரி, 40 வயசு 60 வயசுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த நாலேஜ் வேரி ஆகுது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் பற்றிங்கிறத இதெல்லாம் செக் பண்ணுறோம். அவங்களோட அந்த பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம அதுலேயே ஒரு கருத்தை மனசில் வச்சுருக்கோம். அது சரியாக தப்பான்னு பார்க்கணும். என்னென்னா, there is a significant difference between the pre-test knowledge and post-test knowledge regarding the prevention of reinfection among patients with myocardial infarction. அதாவது கட்டாயமாக அவங்க இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நாலேஜில் பெரிய வித்தியாசம் இருக்கும். அதாவது முதல்ல இருந்த நாலேஜோட ரெண்டாவது உள்ள நாலேஜ் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம அதை அது ஒரு அப்படி தான் இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதான் ஹைப்போதசிஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹைப்போதசிஸ் என்னென்னா, there is a significant association between the post-test knowledge score regarding prevention of reinfection with selected demographic variables.
அதாவது நம்ம நாலேஜ், அதாவது ரெண்டாவது டீச்சிங்க்கு அப்புறம் அவங்களோட நாலேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும், அதாவது மேல் ஃபீமேல் அந்த இதுலலாம் இந்தளவுக்கு அதில் கட்டாயமாக வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஜெண்டருக்கு அப்படி லிவிங் பிளேஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேரியேஷன் இருக்குங்கிறத நம்ம ஒரு கரெக்டாக எடுத்துக்கணும். எப்படி ஒரு டயக்ராமில் ப்ரீ டெஸ்ட், இன்டர்வென்ஷன், போஸ்ட் டெஸ்ட், அதில் ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டர்வென்ஷன் அதாவது டீச்சிங் கொடுக்குறோம். அடுத்தது போஸ்ட் டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் எந்த இடத்துல நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டடி வாஸ் கண்டக்டட் இன் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இதை வந்து வில்லேஜில் பண்ணல, ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுறோம். ஏன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் இதில் வந்து நம்ம பாப்புலேஷன் நம்ம எடுத்துக்கிறது பாப்புலேஷன் வந்து ப்ரெசன்ட் ஸ்டடி பேஷன்ஸ் மைண்ட் பண்ணி இது அட்டாக் வந்த பேஷண்ட்டை மட்டும்தான் நம்ம பாப்புலேஷன் எடுத்துக்கிறோம். சாம்பிள் எடுக்கணும், எவ்வளோ சாம்பிள் நம்ம எடுக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம அந்த டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா 50 பேஷண்ட்டுக்கு வைக்கிறோம். சாம்பிள் ஆஃப் தி ஸ்டடி கம்பரைஸ் ஆஃப் 50 பேஷண்ட்ஸ் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் ஃபுல்ஃபில் த சாம்பிளிங் க்ரைட்டீரியா. சாம்பிளிங் டெக்னிக் என்னன்னு பார்த்தோம்னா செலக்டட் டு கன்வீனியன்ஸ் ஆஃப் சாம்பிளிங். இந்த மெத்தடில் நம்ம சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணுறோம். கன்வீனியன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னால் நம்மளோட ஈஸியாக பண்ண முடியுமோ அதுதான் சாம்பிளிங். மெத்தடாலஜி க்ரைட்டீரியா ஃபார் க்ரைட்டீரியா யாரெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா பிட்வீன் த ஏஜ் குரூப் ஆஃப் 35 to 70, 35லேருந்து 75 வயசு உள்ள பேஷண்ட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். பேஷண்ட்ஸ் those who were diagnosed with 1 year and receiving treatment for myocardial infection in selected tertiary hospital. அதாவது ஒரு வருஷமாக இந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது டயக்னோஸ் பண்ணப்பட்டவங்களாம் இதில் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸை எடுத்துருக்கோம். ரெண்டு ஆண்களையும் எடுத்துருக்கோம், பெண்களையும். பேஷண்ட்ஸ் who are willing to participate in the study. இந்த ஸ்டடிக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுதான் வந்து இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா. யாரெல்லாம் நம்ம எடுக்கலை அப்படின்னு பார்த்தோம், அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியான்னு பார்த்தோம். பேஷண்ட்ஸ் who were admitted in emergency unit and intensive care unit. பேஷண்ட்ஸ் who were seriously ill. அதாவது ரொம்ப எமர்ஜென்சியாக வந்த பேஷண்ட்டை நம்ம இந்த ரிசர்ச்சுக்கு நம்ம எடுக்கல. அதுக்கப்புறம் இன்டென்சிவ் ஐசியூவில் இருக்க பேஷண்ட்ஸையும் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் who were seriously ill, ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக மோசமான நிலைமையில் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த ஸ்டடிக்கு நமக்கு தெரியல. மெத்தடாலஜி இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டூல். நம்ம அவங்களோட நாலேஜை செக் பண்ணுறதுக்கு எந்த கருவியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா demographic data, knowledge questionnaire related to prevention of reinfection. The knowledge aspect consists of 20 items. The maximum score of this tool was 20. Each correct answer is given as data. இதில் வந்து நம்ம 20 கொஸ்டின்ஸை நம்ம பேசிஸ்டாக கேட்கணும். ப்ரீ டெஸ்ட்லேயும் போஸ்ட் டெஸ்ட்லேயும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்ட்ரக்சர் டீச்சிங் ப்ரோக்ராம் ரிகார்டிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் ரீஇன்ஃபெக்ஷன். அதாவது ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வியை தான் இந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஸ்ட்ரக்சர் டீச்சிங் ப்ரோக்ராம் தான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். இதில் டெமோகிராஃபிக் வேரியபிள்ஸ் என்னென்ன ஏஜ் குரூப்பில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏஜ் 39, 40, 49, 50, 51, 60 இதெல்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரு 30% இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 30-30% பேர் இருக்காங்க. அதாவது
மெஜாரிட்டி வந்து மேல்ஸு தான் எடுத்திருக்காங்க. 72% மேல்ஸு தான் எடுத்திருக்காங்க, 28% ஃபீமேல்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா நோ ஃபார்மல் எஜுகேஷன் தான் நிறையா இருக்குது, 42 இருக்குது. அதுக்கப்புறம் கிராஜுவேட் அது வந்து வெறும் 6% தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்டு தான் நிறைய இருக்காங்க, 48. பிஸ்னஸ் பண்ணுறவங்க 44 இருக்காங்க, கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் இருக்காங்க 8 இருக்காங்க. ரிலீஜன் பார்த்திங்கன்னா இந்து ஒரு 38% இருக்காங்க, முஸ்லீம் ஒரு 32% இருக்காங்க, கிறிஸ்டின் ஒரு 32% இருக்காங்க. அதை வந்து வேறு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனில் நிறையா இருக்காங்க, 64 பேர். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி கம்மியாக இருக்குது, ஜாயின்ட் ஃபேமிலி தான் 84 பேர் இருக்காங்க. ரைட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் நிறையா இருக்காங்க. மந்த்லி இன்கம் 5000 ரூபா இருக்கிறவங்க அதுக்கு 44% இருக்காங்க. 5000 6000 இருக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்க, அதாவது ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா 46% இருக்காங்க, மற்றவங்க 55% இருக்காங்க. பாடி ஃபிசிக்கு ஒபீஸாக இருக்கவங்க 55% இருக்காங்க, அதெல்லாம் மெஜாரிட்டி இருக்காங்க. பர்சனல் ஹேபிட்ஸ் நோக்கிங்கிறவங்க 14% இருக்காங்க, ஆல்கஹால் 20% இருக்காங்க. ரெண்டுமே உள்ளவங்க 56% இருக்காங்க, ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிக்ஸ் 56% இருக்காங்க. ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ரீடிங் தான் அவங்களுக்கு மெயினான ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதான் 57% இருக்காங்க. வாட்சிங் டிவி வந்து 36%, ரெண்டாவது இருக்குது. வாக்கிங் வந்து 12% இருக்குது. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் லெவல் ஆஃப் நாலேஜ், எல்லா சப்ஜெக்ட் டெஸ்ட்டில் 1 to 10 இந்த டெஸ்ட் இதில் வந்து 12% வந்து மாடரேட் நாலேஜ் இருக்குது, 88% வந்து adequate நாலேஜ் இருக்குது. போஸ்டர் டெஸ்ட்டில் ப்ரீ டெஸ்ட்டில் வந்து 100% வந்து adequate நாலேஜ் தான், பார்த்தீங்கன்னா எல்லாம் 0 போட்டுருக்காங்க. போஸ்ட் டெஸ்ட்டில் ஆஃப்டர் டெஸ்ட் எல்லாருக்கும் நாலேஜ் வந்துருச்சு, அதனால் inadequate நாலேஜ் 0 இருக்குது, மாடரேட் நாலேஜ் 0 இருக்குது, adequate நாலேஜ் வந்து inadequate நாலேஜ் வந்து ப்ரீ டெஸ்ட்டில் வந்து 100% இருக்குது, போஸ்ட் டெஸ்ட்டில் 0 இருக்குது. மாடரேட் நாலேஜ் வந்து ப்ரீ டெஸ்ட்டில் 0 இருக்குது, போஸ்ட் டெஸ்ட்டில் வந்து 12% இருக்குது. adequate நாலேஜ் வந்து ப்ரீ டெஸ்ட்டில் வந்து 0 இருக்குது, போஸ்ட் டெஸ்ட் ஆஃப்டர் டீச்சிங் வந்து 88% அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து improve ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் நாலேஜ் ரிகார்டிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பேஷண்ட் வித் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் மெயின் பார்த்தீங்கன்னா 2.8% இருக்குது, போஸ்ட் டெஸ்ட்டில் வந்து கூடியிருக்கு 19.4% இருக்குது. மீன் டிஃபரன்ஸு 16.34%, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.6%,
function except with the education qualification. இதுதான் இந்த டெமோகிராஃபிக் வேரியபிள்ஸில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மற்றபடி அவங்களோட ஏஜ், செக்ஸோ, மற்ற இன்கமோ, மற்ற இதுகள்லாம் வந்து இதில் எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணாது. எஜுகேஷன் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாடியூல், வீடியோ அசிஸ்டட் டீச்சிங், இது மூலமாக அவங்களே தாங்களே எஜுகேட் பண்ணிக்கிறது மூலமாக அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி கேன் பி அண்டர்டேக்கன் வித் த கண்ட்ரோல் குரூப். கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுக்காம கொஞ்சம் பேருக்கு சொல்லி கம்பேரேட்டிவ் ஸ்டடி மாதிரி பண்ணலாம். ஸ்டடி டு டிட்டர்மைன் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் எஜுகேஷனல் மெட்டீரியல் கேன் பி கண்டக்டட். Selected aspects regarding prevention of infection were selected for the study. சில காரணிகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம். Researchers could not get a standardized tool to assess the knowledge of prevention of infection in patients with myocardial infarction. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டூல், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் myocardial infection patients who are already been affected with first attack of the night or maybe many reasons for the inadequate knowledge of patients with myocardial infarction. During the prevention of reinfection, which can be improved upon in nurse who belongs to a health team is having teaching program is effective in increasing the knowledge regarding prevention of reinfection among patients with myocardial infarction. The finding of this present study revealed that there is a significant increase in the post-test knowledge scores after the structured teaching. பேஷண்ட்டோட நாலேஜை நம்மளோட டீச்சிங் மூலமாக கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது இந்த மூலமாக நமக்கு தெரியுது. There is no significant association between the post-test level of knowledge and செகண்ட் இயரில் இதை பண்ணியிருக்காங்க. அவங்க